நடவடிக்கை எடுப்பதில் அக்கறை செலுத்தாத இந்த காட்சி சட்டைக்காரர்கள் முறை தவறிய நடவடிக்கையில் மட்டும் எல்லை மீறிய ஆர்வம் செலுத்தி இருக்கின்றனர். நிதி நிறுவனத்தின் பெண் ஊழியரான கமலவள்ளியை விசாரணை என்ற பெயரில் சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் அழைத்துச் சென்று அவருக்கு பாலியல் தொந்தரவுகள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் உச்சகட்ட வேதனை. இவர்களின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கச் சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள் ஒருபுறம் இருக்கிறது. பாசி நிதி நிறுவன மோசடி வழக்கினை திருப்பூர் காவல்துறையினர் திறம்பட கையாளவில்லை என்றும் கூறப்பட்டது. இதன் எதிரொலியாகத்தான் இந்த வழக்கு கோவை பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டது. இத்தகைய மாறுபட்ட சூழ்நிலையில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் சிபிசிஐடி எனப்படும் மாநில குற்றப்பிரிவு புலனாய்வு துறைக்கு இவ்வழக்கு மாற்றப்பட்டது. பாசி நிதி நிறுவனம் தொடர்பான வழக்கு மாநில குற்றப்பிரிவு புலனாய்வு துறைக்கு மாற்றப்பட்டு ஓராண்டை கடந்துவிட்ட நிலையில் இந்த வழக்கு விசாரணையை சிபிஐ எனப்படும் நடுவண் புலனாய்வு துறையிடம் ஒப்படைக்க சொல்லி அதிரடி உத்தரவிட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். முதலீட்டாளர்களின் மனதை எண்ணற்ற கேள்விகள் உழைத்தெடுத்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் நடுவண் புலனாய்வு துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு காவல்துறையினர் மீது வைத்திருந்த முழு நம்பிக்கையை முற்றிலும் இழந்து தத்தளித்துக் கொண்டிருந்தனர் முதலீட்டாளர்கள். அந்த நேரத்தில் தான் மாநில குற்றப்பிரிவு புலனாய்வு துறை மாறியது பாசி நிதி நிறுவனத்தின் மீதான மோசடி வழக்கு. மாநில குற்றப்பிரிவு காவல்துறையினரின் விசாரணை மின்னல் வேகத்தில் நடைபெறும் என காத்திருந்த முதலீட்டாளர்களின் எண்ணத்தை இடிபோல் தாக்கின எண்ணற்ற நிகழ்வு. இந்த வழக்கில் அப்போது கோயம்புத்தூர் ஐஜியா இருந்த பிரமோத்குமார் அவர்களையும் வழக்கில் ஒரு எதிரியாக சேர்க்க வேண்டும் என்று ஈரோட்டை சேர்ந்த ஒரு மனிதர் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காரு. அவர் கொடுக்கக்கூடிய ஆதாரம் என்னவெனில், இந்த வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள திருப்பூர் இன்ஸ்பெக்டர் மோகன்ராஜ் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தில் ஐஜிக்கு நான் நேரடியாக கொண்டு போய் பல கோடி ரூபாய் கொடுத்தேன், அந்த தொகையை கொடுத்ததாருன்னா பாசி நிறுவனத்தினுடைய இயக்குநர்கள் தான் எனக்கு அந்த தொகையை கொடுத்தாங்க. இந்த வழக்கினுடைய விசாரணை போலீஸ் முறையாக நடைபெறக்கூடாது என்பதற்காக தொகையை கொண்டு கொடுத்தேன்னு சொல்லி ஏற்கனவே மோகன்ராஜ் அவர்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. ஒரு முதலீட்டாளர் கொடுத்த அந்த மனு மீதான விசாரணை முடிவெடுத்து தீர்ப்புக்காக கோயம்புத்தூர் டிரான்சிட் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. பிரமோத்குமார் அவர்கள் அந்த நிதி நிறுவனத்தோட ஒரு இயக்குநர் பாலியல் பலாத்காரம் செய்வதாக சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து சிபிசிஐடி ஏற்கனவே விசாரித்திருக்காங்க. ஒட்டுமொத்த காவல்துறையினரும் தலைமறைவாக இருக்கும் பாசி நிதி நிறுவன நிர்வாகிகளோடு மறைமுக நெருக்கத்தை வளர்த்துக் கொண்டிருப்பதாகவே உணர்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள். பணத்தை பறிகொடுத்த பல்லாயிரக்கணக்கானோர் காத்து கிடக்கும் போது இந்த மோசடியில் பாதிக்கப்பட்ட காவல்துறை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் பணம் பட்டுவாடா படுவேகத்தில் நடந்திருக்கிறது. இந்த மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி நடைபெற்ற போராட்டங்களில் பங்கேற்ற காவல்துறை குடும்பத்தினர் இப்பொழுது முற்றிலும் ஒதுக்கிக் கொண்டதை ஒப்பிட்டு பார்க்கின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள். பாசி நிதி நிறுவனத்தின் பெண் நிர்வாகியான கமலவள்ளியிடம் ஒளிப்பட காட்சிகளை காண்பித்து பேரம் பேசி பணம் பறித்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் காவல்துறையினர் மீது கூறப்படுகிறது. 2008ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பாசி நிதி நிறுவனம் ஓராண்டை கடப்பதற்குள்ளாகவே ஆயிரக்கணக்கான மக்களிடமிருந்து கோடிக்கணக்கில் முதலீடுகளை பெற்று அதனை வெளிநாடுகளில் முதலீடு செய்திருக்கிறது. அதனை மீட்டு பாதிக்கப்பட்டவர்களிடம் ஒப்படைக்க வேண்டிய காவல்துறையினர் அந்த மோசடியில் பங்குதாரர்களாக மாறிவிட்டதாக புலம்பும் முதலீட்டாளர்கள் தங்களின் உள்ள குமுறலை வெளிப்படுத்தக்கூட தயங்குகின்றனர்.
நீதிமன்ற நடவடிக்கையை இந்த மோசடிக்கு சாட்டையடி கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள். பாட்டி நிதி நிறுவனம் திருப்பூரில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சின்ன நிறுவனமாக இருந்தாலும் கடந்த ஷார்ட் பீரியட்ல 9 நிறுவனங்கள் தேவைப்பட்டது. இதுல 4 வெளிநாடுகளிலும் இந்த நிதி நிறுவனத்தை பிரான்ச் ஓபன் பண்ணாங்க. இதுல சிங்கப்பூர்ல 98 கோடி ரூபாய் சிங்கப்பூர்ல போட்டுட்டாங்க. சைப்ரஸ் பேங்க்ல 250 கோடி ரூபாய் போட்டுட்டாங்க. சிங்கப்பூர்ல இருக்கிற 98 கோடி ரூபாய் ஆதாரபூர்வமா எடுத்து கோர்ட்லயும் தாக்கல் பண்ணியிருக்கோம். அதுவும் யூடபிள்யூ வந்து முயற்சி எடுத்து அந்த 98 கோடியை வந்து முறைஞ்சிருக்காங்க, ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சிப்ரஸ்ல இருக்க 250 கோடி நாங்க சொல்லியிருக்கோம். எந்த விதமான எங்க ஸ்டெப் எடுத்த மாதிரி தெரியல யூடபிள்யூ. ஸோ இதெல்லாம் நாங்க வச்சுதான் சிபிஐக்கு மாற்றணும். அந்த கேட்ட வெளிநாடுகள்லாம் இந்தியாவில் இந்திய முதலீட்டாளர்கிட்ட வசூல் செய்த பணம் ஹசாரா மூலம் வெளிநாடுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. 98 கோடி எப்படி போச்சு, 250 கோடி எப்படி போச்சு, இதுவரை வந்து எந்த பதிலும் கிடையாது. யூடபிள்யூ அந்த ஆங்கில விசாரிக்கவங்கள அதை பற்றி அவங்க இன்னும் கண்டுபிடிக்கிறேன். பாசி நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்கள் எல்லாமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி, யாரும் ஹையர் கிளாஸோ இல்லை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்களோ கிடையாது. எல்லாமே லோ கிளாஸ் உள்ள பீப்புள் வந்து வீட்டை அடகு வச்சு செயின்கள் அடகு வச்சு பிள்ளைக்கு கல்யாணத்துக்காக வச்சிருந்த பணத்தினரும் எடுத்து இதுல ஒரு அதிகமாக லாபம் வருங்கிற ஒரு நட்ட ஆசையில பணம் போட்டுருக்காங்க. அந்த பணம் திருப்பி வரலங்கவும் 3 பேர் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. இது பாசி நிறுவனத்தில் பணம் போட்ட 3 பேர் இவரை தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து தன்னையே வந்து பெட்ரோல் ஊற்றி முயற்சி பண்ணியிருக்காரு. போலீஸ்காரங்க அவங்களை காப்பாற்றிருக்காங்க. இன்னும் வந்து முதலீட்டாளர்கள் பணம் போட்டவங்கலாம் அவங்களோட போராட்டங்களை தொடர்ந்து கோயம்புத்தூர்லையும் மோகன்ராஜ் அக்யூஸோட வீட்டு முன்னாடியும் போராட்டங்களை திறந்து கொண்டிருக்காங்க. இந்த வகையில சிபிஐ சிறப்பாக செயல்பட்டு முதல்ல சிங்கப்பூர்ல பீஸ் யூனிவர்சிட்டி 98 கோடியை எடுத்து மக்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. மீதும் சிப்ரஸ்ல 250 கோடி எடுத்து பிரிச்சு கொடுத்தாங்க நம்பிக்கையில இருக்கிறோம். உழைக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை வேறறுக்கும் பொருளாதார குற்றங்களுக்கான வழிகள் ஒவ்வொன்றாக அடைக்கப்பட்டாலும் மாற்று வழிகளை கண்டுபிடித்து கோடிகளை கொள்ளையடிப்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. அப்படி ஒரு வழியை கண்டறிந்து பல்லாயிரக்கணக்கானவர்களிடமிருந்து கோடிக்கணக்கில் கல்லா கட்டி இருக்கிறது பாசி ஃபாரஸ்ட் நிதி நிறுவனம். திசை மாறி சென்ற வழக்கு விசாரணையில் நடுவர் புலனாய்வுத்துறை சரியான இலக்கில் கொண்டு போய் இருக்குமா